இந்த கவினுக்கு யார் பதில் சொல்றது? சபாநாயகர் அப்பாவும் பதில் சொல்வாரா? முதலமைச்சர் அப்பா பதில் சொல்வாரா? நம்மளுக்கெல்லாம் அப்பா அவர் தான் சொல்றாரு. சுர்ஜித்ன்ற பையன் ஓப்பனா அவனுடைய இன்ஸ்டாகிராமில் கூலிப்படையினர் என்னென்ன ஆயுதங்கள் யூஸ் பண்ணுவாங்களோ அதை வச்சு கடந்த 2 வருஷமா அவர் வந்து அதை போட்டுக்கிட்டே இருக்காரு. வாங்கன்னு தெரியுதுல்ல, நீ ஏன் அந்த இடத்துல போய் அந்த சாதி பொண்ணை வந்து லவ் பண்ண? நீ வேற யாரையாவது லவ் பண்ணியிருக்க தானே? உங்க சாதியில வேற பொண்ணே இல்லையா? காவல்துறை நீங்க அரசாங்கத்துக்கு ஒரு ஏவல் துறையாக தான் வேலை செய்யும். அதை பாதுகாக்கிற எஜமானை பாதுகாக்கிற ஒரு காவல் நாய்களாக தான் வந்து தொடர்ச்சியாக அவங்க செயல்படுறாங்க. விஜயின் தலைமையில் மதுரை மாநாடு 2.0 அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலிலாம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட கவினுக்காக நான் வந்து மௌன அஞ்சலி செலுத்துறேன் அப்படின்னு கூட சொல்லாம குடிப்பெருமை கொலைன்னு சொல்றான். சாதி என்பது ஒரு அழகிய சொல்லுன்னு ஒரு மருத்துவர் சொல்றாரு. நானும் அவனும் ஒரே மாதிரி பிராண்டு சட்டை தானே போடுறோம், நானும் அவனும் ஒரே மாதிரி ஷூஸ் தானே போடுறோம், பேண்ட் தானே போடுறோம். எனக்கு இது இடஒதுக்கீடு, எனக்கு அதெல்லாம் வேணாம், என் திறமையை வச்சு நான் வந்துடுறேன். தலித் பசங்களாம் வந்து வேலைக்கு போக மாட்டானுங்க, படிக்க மாட்டாங்க.